ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. இந்த காதலிக்க நேரமில்லை டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா உதயநிதி. ரைட்டிங் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஜெயம் ரவி, யோகி பாபு, வினய். வினய்ன்ற சேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணை தான் வருது அவர் துணையாக வச்சுருப்பார். ஆண் துணையை தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவுடான்றவங்க வந்து யோகி பாபு. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வினயோட சேதுன்ற இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ண போவாங்க. ஃபெர்டிலிட்டி இதுக்கு அதை வந்து தப்பான பேர்லேயும் அட்ரஸ்லையும் கொடுத்துருவாங்க. சித்தார்த் என்ற ஜெயம் ரவிக்கு அவருக்கு இப்போ பேர் மாற்றிட்டாங்க, ரவி மோகன். ஸோ சித்தார்த் என்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் என்ற பேரில் தப்பாக அவர் கொடுத்துருவார். அப்போ வந்து அவர் தனியான ஒரு ஸ்பேம் கலெக்டிவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா போகாமல் டோனர் லிஸ்ட்டில் இவரோட ஸ்பெர்ம் போயிடும். இப்போ அது என்ன ஆகுதுன்றது தான் படத்தோட 2வது இது. இப்போ வந்து நித்யா மேனன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஜான் கோவனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவர் வந்து தப்பான ஊரில் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பார்த்துருவாங்க. அப்போ வந்து அவங்க வெளியே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு அவங்க வந்து சிங்கிள் பேரண்டிங்கை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கும் குழந்தையும் பிறந்துடும். ஸோ இப்போ சென்னைக்கு வந்தவுடனே இவங்க ஒரு ஆர்கிடெக்ட்டு, அவரும் ஒரு ஜெயம் ரவியும் ஒரு ஆர்கிடெக்ட்டு. இவங்க 2 பேரும் பக்கத்து போர்ஷனில் வருவாங்க அப்பார்ட்மெண்ட்டில். இப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்களா இல்லைன்றது தான் கதை. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை பெருசாகிடும். ஸோ இப்போ அந்த குழந்தை யாரோடது, இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் என்னன்றது தான் செகண்ட் ஹாஃபு. ஜெயம் ரவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். அது அவரை விட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இதில் அவர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ நித்யா மேனனும் இப்போ ஜெயம் ரவியும் வந்து சேர்ந்தாங்களா இல்லைன்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தோட கதை எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. குட் ஃபீல்ன்ற மூவில் இசை வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. அந்த எங்கே இழுக்குது அடின்ற பாட்டு ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எப்படி இருந்ததுன்றது ரொம்ப ஒன்றும் வந்து கேட்சிவாலாம் இல்லை. ஆனால் இது வந்து யூடியூப்பில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ்லாம் போயிருக்கு. இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் 2 லைன் தான். அதுக்கு பண்ணப்பட்ட சினிமாட்டோகிராஃபி அதை விட ரொம்ப அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இந்த பையனுக்கும் அந்த ஜெயம் ரவிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அப்படியே சுற்றி வந்தது. அப்புறம் இவர் வந்து அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து வெளியே வந்துடுவார். இவங்க கடைசியில் இணைஞ்சாங்களான்றது தான் படத்தோட கதை. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. குட் ஃபீல்ன்ற பேரில் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு இதான் நடக்க போகுதுன்றது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோ படமாக வந்து லால் அவங்க அப்பா, ஜெயம் ரவி அவரோட ஃப்ரெண்டு யோகி பாபா அவங்களோட இதெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் அடிக்கப்பட்டிருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நித்யா மேனனுக்கும் ஜெயம் ரவிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போய் படம் இதுதான் தெரிஞ்சு கடைசியில் முடிஞ்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.